மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் ஆண்டு பகுதி 1 தமிழ்த்தாள் 3 நிர்மலா மகளிர் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கான பாடப்பகுதி அலகு 1 செய்யுள் பெரிய புராணம் கோட்புலி நாயனார் புராணத்தை பற்றி காண இருக்கிறோம். மாணவர்களே, உங்கள் முன் முனைவர் ச. ஆனந்தி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். கோட்புலி நாயனார் புராணம். சோழவள நாட்டிலே நாட்டியத்தான்குடி எனும் சிவத்தலத்தில் பிறந்தவர் கோட்புலி நாயனார். வீரவேளாளர் மரபிலே வளர்ந்தவர். சிவந்த சிவத்தொண்டர் சோழருடைய படைத்தலைவராக பணியாற்றி வந்திருக்கிறார். மிகவும் அஞ்சாத வீரர். கொலை செய்வதில் வல்ல புலி போன்ற குணம் மிக்கவராதலால் இவருக்கு கோட்புலியார் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. எண்ணற்ற போர்க்களம் சென்று பகையரசர்களை வென்று மன்னருக்கு எல்லையற்ற வெற்றிகளை தேடி கொடுத்திருக்கிறார் என்பது நாம் அறியப்படிக்கக்கூடிய செய்தியாகும். வீரம் வளர்த்த கோட்புலியார் அரசனாரிடத்து எல்லையில்லா பக்தி கொண்டிருக்கிறார். இவர் தமக்கு கிடைக்கும் அளவற்ற நிதிகள் அத்தனைக்கும் நெல் வாங்கி வீட்டில் மலைமலையாக குவித்திருக்கிறார். சேமித்த நெற்குவியலை கோயில் திருப்பணிக்கு பயன்படுத்தியிருக்கிறார். ஒருமுறை அரச கட்டளையை ஏற்று போருக்கு புறப்பட்டு செல்கிறார். போருக்கு போகும் முன் தன்னுடைய குடும்பத்தார்களிடமும் உறவினர்களிடமும் சுற்றத்தாரிடமும் எம்பெருமானுக்காக சேமித்து வைத்த இந்த நெல்லை யாரும் எந்த சொந்த உபயோகத்திற்கும் எடுக்கக்கூடாது, அவ்வாறு எடுப்பது சிவ துரோகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. கோயில் திருப்பணிக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து கொடுக்கலாம் என்று தனித்தனியாக ஒவ்வொருவரிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டு புறப்பட்டு போருக்கு சென்றிருக்கிறார். பாருங்க, கோட்புலியார் சென்ற சில நாட்களிலே நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் உணவு கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அச்சமயம் கோட்புலியாரின் உறவினர் பசியின் கொடுமை தாங்காமல் அடியாருடைய வழிபாட்டிற்காக சேமித்து வைத்த நெல்லை தாராளமாக எடுத்து செலவு செய்தனர். போருக்கு சென்றிருந்த கோட்புலியார் வெற்றியுடன் நாடு திரும்புகிறார். சுற்றத்தாரும் உறவர்களும் நெற்குவில் எடுத்து உண்டதை அறிந்து மிகவும் கோபம் கொள்கிறார். எம்பெருமானுக்கு வழிபாடு செய்யாமல் தாங்கள் வறுமைக்கு நெல்லை பயன்படுத்திக் கொண்ட சுற்றத்தார் அத்தனை பேரையும் அழிக்கிறார். ஒருவரையும் தப்பி ஓடிவிடாதபடி தன் பெயர் கொண்ட கோட்புலி என்னும் வேலைக்காரனை காவல் புரிய செய்து தம் தந்தை, தாய், உடன் பிறந்தவர், மனைவி, சுற்றத்தார் ஆகிய அனைவரையும் வாளினால் வெட்டி வீழ்த்துகிறார். பாருங்க, இறைவனுக்காக வைக்கப்பட்ட அந்த நெற்குவிலை தன்னுடைய சொந்த பசிக்காக எடுத்து பசியாரி அந்த உறவினர்கள் அத்தனை பேரையும் வாளால் வெட்டி வீழ்த்தியிருக்கிறார். அப்போ என்ன தெரியுது? இறை பக்தி மிகவும் ஆழமாக இருந்திருக்கிறது அவரிடத்தில் என்பது நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல அவருடைய வாளுக்கு தப்பி பிழைத்தது ஒரு ஆண் பிள்ளை. ஒரு குழந்தை மட்டும் நிறுத்த தப்பிச்சிருச்சு. அந்த பிள்ளையை கண்ட காவல் அந்த நாயன்மார்ட்ட சொல்றாங்க, ஐயனே, பாலகன் நம் குடிக்கு ஒரே புதல்வனாகும். இந்த பாலகன் இந்த அன்னத்தை உண்டதில்லை. எனவே குழந்தையை கொள்ளாத அருள் புரிமாறு. இந்த குழந்தை நம்ம சாப்பாடை சாப்பிடல, அது பால் குடிக்கிற குழந்தை தானே அப்படின்னு சொல்லி காவலர்கள் இவர்கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்க சொன்னதை கேட்ட நாயனார், அப்படி கிடையாது, இந்த பாலகன் அன்னத்தை தான் உண்ணாவிடனும் அன்னத்தை உண்ட தாயின் முளைப்பாலை உண்டவன் என்று கூறி அந்த குழந்தையும் தனது வாளினால் இரு துண்டாக்குகிறார். குழந்தை நெல்லை சாப்பிடல, ஆனா இது பால் குடிச்சு அவங்க அம்மா அந்த நெல்லை சாப்பிட்டாங்கல்ல, அப்ப இதுவும் தண்டனைக்குரியதான் சொல்லி அந்த குழந்தையும் 2 துண்டாக்கிட்டாங்க. அந்த நேரம் சிவபெருமான் விடையின் மீது எழுந்தருளி, அன்பனே, உன் கைவாளால் உயிர் மாண்ட அனைவரையும் பாவத்தை விட்டு நீங்கினர். அவர்கள் பொன்னுலகம் புகுந்து இன்புற்று வாழ்வர். நீ இந்நினைவுடன் நமது சிவபாதம் அடைவார் என்று சொல்கிறார். அப்போ அந்த நேரத்துல சிவபெருமான் கோட்புலி நாயனாரின் அருளையும் பக்தியையும் மிகவும் வியந்து அந்த நேரத்தில் காட்சி கொடுத்து, உன்னால் இறந்துபட்ட இவர்கள் விமோசனம் பெற்றார்கள். இவர்கள் அனைவரும் என்னுடைய உலகத்திற்கு வந்தடைவார்கள். நீயும் என்னுடைய பாதத்தை அடைந்து என்னுடைய சிவபதம் அடைவார் அப்படின்னு சொல்லி கோட்புலி நாயனாருக்கு அருள் புரிகிறார். சிவபெருமான் மீது கோட்புலியார் காட்டிய பக்தி அனைவருக்கும் பிறவா பெருவாழ்வை பெற்றுக் கொடுத்தது. இது படிக்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், ஒரு சின்ன தவறு தானே, ஆனா சிவனுக்கு என்று உரிய பொருள் எடுத்துக்கொள்ள பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால்
சிவனுக்கு என்று வைத்து விட்டால் அது மன்னிக்க முடியாத சிவாபராதம். பாவங்களில் மிக கொடிய பாவம் சிவ துரோகமாகும். சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஸோ இறைவனுக்குன்னு எடுத்து வச்சதை நம்ம எடுக்கிறது தான். இது ஒரு வாழ்வியல் கருத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி கோட்புலி நாயனார் இப்ப கலியுகத்தில் அவதாரம் எடுத்து அனைவரையும் தண்டித்து திருப்பணி செய்ய அருள் புரிய ஈசன் அருள் புரிய வேண்டும் என்பது அமைகிறது. மாணவர்களே, கோட்புலி நாயனனுடைய வரலாற்றை பற்றி இந்த காணொலி காட்சியின் வாயிலாக அறிந்து கொண்டோம். மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக வேறொரு புராணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆனந்தி.